Hi students, good morning. So இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 1ல் term 2 lesson 1 பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நான் போன வீடியோவில் பண்ணாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேர்ம் 1லேருந்து மெத்தடாலஜி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜில் பார்க்கலாம். அதாவது ஒரு புக்கோட ப்ரிஃபேஸில் பார்க்கலாம். இதுதான் இங்கே கொடுத்துருக்க விஷயங்கள் தான், இந்த பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான். இதிலேருந்து ஏதாவது கொஷின் கேட்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் ரீட் பண்ணாலே தெரியும். த டேஸ், இந்த ரெட் கலர் இருக்கிறத டேஸாக எடுத்துங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸாக எடுத்துங்க. த டேஸ் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் எக்ஸ்ப்ளோர், talk about various games played by the animals. ஸோ இந்த ஸ்கில், அதாவது talked about games, various கேம்ஸை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறதுக்கு எந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா காமிக் ஸ்ட்ரைப் அப்படின்ற மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, த டீச்சர் குட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹைலைட் த வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். எங்கே அப்படின்னா அமாங் த சில்ட்ரன் பை த ரேட் அண்ட் த ஸ்டோரி. இந்த ரேட் அண்ட் த ஸ்டோரி மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னா இன்க்ளூஷன் தான் ஒருங்கிணைப்பு. எப்படி சொல்கிறது, ஒருத்தரை இன்னொருத்தர் அனுசரித்து போகிற விஷயம் தான் இன்க்ளூஷன். தன்னோட விளையாட்டில் இன்னொருத்தரையும் சேர்த்துக்கிறது, தான் கொண்டு வர பொருளை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்க்ளூஷன். ஸோ அடுத்து, லுக் அண்ட் சே மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெக்காபுலரி அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்க்கு லுக் அண்ட் சே மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த சவுண்ட்ஸ் ஆஃப் தி லெட்டர்ஸ் are to be taught through phonetics. ஃபோனிக்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, சவுண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. சர்க்கிள் டைம் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த டீச்சர்ஸ் டு டீச் த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ சர்க்கிள் டைம்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் டீச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே சர்க்கிள் டைமை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். ஸோ திங்க் ஜோன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்லுக்கு யூஸ் ஆகுது. செல்ஃப் அசஸ்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ டயக்னாஸ்டிக் பேஜ் டீச்சர்ஸ்க்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா லேர்னிங் அவுட்கம்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த டேர்ம் 1ல் மெத்தடாலஜி. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ நான் கமெண்ட் பாக்ஸில், அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை நான் டேக் பண்ணுறேன். அந்த வீடியோவோட மெத்தடாலஜி தான் இது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் பார்க்க போகிற டேர்ம் 2வோட மெத்தடாலஜியை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் பர் NCF 2005 படி ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஸ்டாண்டர்ட் 1க்கு. அடுத்து ஒவ்வொரு யூனிட்டுமே வார்ம் அப் பேஜ் இருக்குது. லுக் அண்ட் சே பேஜஸ் தான் ரொம்ப முக்கியம். லுக் அண்ட் சே பேஜஸ் மூலமாக வொக்காபுலரி அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். பிளண்டிங் ஆஃப் சவுண்ட்ஸ் மூலமாக வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வேர்ட் வால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வார்த்தைகளை பார்க்குறதுக்காகவும் சிவிசி வேர்ட்ஸ்க்காகவும் கீவேர்ட்ஸ்க்காகவும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி சர்க்கிள் டைம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்க்காக யூஸ் ஆகுது. திங்கிங் ஜோன் வழக்கம் போல் ஹையர் ஆர்டர் திங்கிங்க்கு யூஸ் ஆகுது. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா காம்ப்ரிஹென்ஷனுக்காக. சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து ஐ கேன் டூ அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டெவலப் த ரீடிங் ஸ்கில்லுக்காக யூஸ் ஆகுது. ரிவிஷன் பேஜஸ் வந்து லேர்னிங் அட்மாஸ்பியர் பெட்டராக அமையணுன்றதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் எலிமெண்ட்ஸ் வந்து 3 யூனிட்ஸ்லேயுமே பிரித்து கொடுத்துருக்காங்க டேர்ம் 1 மாதிரியே. இதுதான் மெத்தடாலஜி. அடுத்து லெசன் 1ல் சும்மா ஒரு வார்ம் அப் இமேஜஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மேட்ச் குட் மார்னிங்கிறது வந்து இங்கே வந்து குட் நைட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த இமேஜ் தான் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், சூரியன் மறைகிறது, குட் ஈவினிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். ஸ்மால் லெட்டர்ஸ் தெரியணும். இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம புக்கில் பார்க்கக்கூடிய ஸ்மால் லெட்டர்ஸோட ஸ்ட்ரக்சரில் மற்ற எதுவுமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ட்ரீன்னு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், நாம் எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் கொஞ்சம் சாய்வாக வரும் எனக்கு, அதனால் நீங்கள் ஸோ டாப் லைனில் கேபிட்டல் லெட்டரும் இந்த அப்பர் மிடில் லோயர் மிடில் இந்த 2 லைன்லேயுமே ஸ்மால் லெட்டர்ஸும் வரும். டி வந்து டாப் லைனில் ஸ்மால் லெட்டர் தொடவே கூடாது.
இங்கே பாருங்கள், தொடவே இல்லை பாருங்கள். ஆனால் கேபிட்டல் லெட்டர் என்ன பண்ணும், தொடும். சரி, இது வந்து அம்ப்ரெல்லா. ஸோ அம்ப்ரெல்லா யூ கேபிட்டல் லெட்டர். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுங்க, கேபிட்டல் லெட்டர் வந்து டாப் 3 லைன்ஸ், அதாவது டாப் லைன்ஸ், அப்பர் லோயர் 2 மிடில் லைன்லேயுமே டச் ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி வந்து அப்பர் அண்ட் லோயர் மிடில் ஆரம்பித்து பேஸ் லைனில் வந்து முடியும். ஒய்யும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 4 லைனில் முடியக்கூடிய, நான் இந்த 4 லைன்ஸ் எதுக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை சொல்கிறதுக்காக தான். இந்த டாப் லைன், அப்பர் மிடில், லோயர் மிடில், இந்த 3 லைன்லையும் கேபிட்டல் லெட்டர்ஸ் வரும். எல்லா கேபிட்டல் லெட்டர்ஸுமே இந்த 3 லைனுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த 2 லைன்லையும் சில ஸ்மால் லெட்டர்ஸும், இந்த 3 லைன்லையும் சில ஸ்மால் லெட்டர்ஸும் வரும். அதை நீங்கள் என்ன எழுதி பாருங்கள், எஃப் மட்டும் 4யுமே டச் பண்ணுற மாதிரி வரும். இதுதான். ஸோ இந்த லைனுக்கான நேம் ஞாபகம் வச்சுங்க, டாப், அப்பர் மிடில், லோயர் மிடில், பேஸ். ஸோ இதுதான், இதுக்காக இது. அடுத்து மேட்ச், நம்பர்ஸோட மேட்ச் இது பெருசாக இருக்காது. 2 வந்து இங்கே ஜாயின் ஆகும், 3 வந்து இங்கே ஜாயின் ஆகும், 4 வந்து இங்கே ஜாயின் ஆகும், 5 வந்து இங்கே ஜாயின் ஆகும். ஸோ இதுதான் இந்த மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஹெல்த்தி ஃபுட், நம்ம இப்போ டாபிக்குள்ளே போயிட்டோம். இந்த எக்ஸசைஸ்லேருந்து நான் கொஷின் கேட்டிருக்கேன், ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வாட் ஆர் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சைல்டு மீல்? சைல்டு மீலில் முக்கியமாக இருக்கக்கூடிய இன்டெக்ரல் பார்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். த டீச்சர் நீட்ஸ் டு என்கரேஜ் த சில்ட்ரன் டு ஃபாலோ எ ஹெல்த்தி டயட். ஹெல்த்தி டயட் இருக்குன்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும். ஸோ கீழே கொடுத்துருக்கு ரைமிங் வேர்ட்ஸ். பென், ஹென், மாப், டாப், பின், பின், கேப், டேப், பேட், மேட், நெட், பெட், ராட், பாட். இது வந்து உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்து செக் பண்ண சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இமேஜில் வந்து ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆண்ட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே ஏ போட்டுடலாம். செகண்ட் கேட், சிஏடி, ஃபேன், எஃப்ஏஎன், பேன், பிஏஎன், டேப், டிஏபி, பேட், பிஏடி. ஸோ அடுத்து ஃபைண்ட் த யங் ஒன்ஸ். இங்கே வந்து ஒவ்வொரு அனிமலுக்கான யங் ஒன்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நான் தான் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் பாங்க. எலிஃபண்ட்டுக்கு என்ன வரும்? எலிஃபண்ட்டுக்கு எப்பயுமே காஃப் தான். நம்பர் 1. லயன், கப். நம்பர் 2. கவ், காஃப். நம்பர் 3. காக், சிக். நம்பர் 4. டக், டக்லிங். நம்பர் 5. பிக், பிக்லெட். நம்பர் 6. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லைன் ஹெல்தி ஃபுட்டில் இப்போ நம்ம பார்த்தது இந்த ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸும் இந்த அனிமல்ஸோட யங் ஒன்ஸும் தான். ஃபுட்டில் நமக்கு வந்து பிக்சர்ஸ் கொடுத்து அதோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் தெரியுன்றதுனால நான் இதை ஒரு எக்ஸசைஸாக கொடுக்கல, வெறும் ஸ்பெல்லிங் மட்டும்தான். டொமேட்டோ, ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர், சில்லி, பிரிஞ்சால், பனானா, ட்ரம்ஸ்டிக், கார்லிக், ரேடிஷ். ஸோ ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வரும். ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்னு கூட இதை கொடுக்கலாம். ஸோ இதோட இதை எழுதி வச்சுங்க. பீட்ரூட், லெமன், கேரட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், கிரேப்ஸ், கேபேஜ், வாட்டர்மெலன், ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, யாம், பப்பாயா, பொட்டேட்டோ, ஆனியன், ஆப்பிள், பைனாப்பிள். ஸோ நான் இந்த இமேஜை எடுத்து கொடுக்கல, அதனால் இந்த இமேஜை பார்த்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு த மார்க்கெட், கம் அலாங் வித் பிக் பேக்ஸ், டைம் டு கோ, வாட் வில் யூ பை தேர், what will you buy there? A red apple and a green apple. What will you do them? Cut and eat them. That's what we will do. இதுல இருந்து நான் क्वेश्चंस எடுத்துர்க்கேன். என்ன மாதிரியான क्वेश्चंsனு பாத்துறலாம். வேர் ஆர் தே கோயிங்? எங்க போறாங்க? மார்க்கெட் போறாங்க.
கம் அலாங் வித் பிக் பேக்ஸ், என்ன கொண்டு வரணும், பிக் பேக்ஸ் கொண்டு வரணும். டேஷ் டு கோ, டைம் டு கோ. வாட் வில் தே பை இன் த மார்க்கெட், எ ரெட் ஆப்பிள், எ கிரீன் ஆப்பிள். வாட் வில் தே டூ வித் த ஆப்பிள்ஸ், அந்த ஆப்பிள்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, கட் அண்ட் ஈட் தம். ஸோ இதில் தான் இந்த 5 கொஷினை தான் நான் அந்த போயம்லேருந்து எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் இன் த ஜங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபாரஸ்ட் டே கொண்டாடுறாங்க, அதுக்கான ஃபீஸ்ட் தான். வி ஆர் செலிப்ரேட்டிங் ஃபாரஸ்ட் டே, பிரிங் யுவர் ஃபுட் அண்ட் ஃபுட் ஃபார் த ஃபீஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இமேஜில் இருக்குது. ரெண்டாவது இமேஜில் எந்த அனிமல்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் கொண்டு வருது, என்ன வெஜிடபிள்ஸ் கொண்டு வருது, அதை வச்சு என்ன ஃபுட்டு கிரியேட் பண்ண போகிறாங்கன்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இதை தான் கொஷினாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ரேபிட் வந்து கேரட்ஸ் கொண்டு வருது, என்ன எதுக்காக, அல்வா மேக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பேரட் வந்து லெமன்ஸ் கொண்டு வருது, எதுக்காக, ஜூஸ் மேக் பண்ணுறதுக்காக. ஸோ பியர் வந்து பிரிஞ்சால்ஸ் கொண்டு வருது, சாம்பார் மேக் பண்ணுறதுக்காக. மங்கி வந்து டொமேட்டோஸ் கொண்டு வருது, ரசம் மேக் பண்ணுறதுக்காக. ஸோ க்ரோ வந்து மேங்கோஸ் கொண்டு வருது, பாயாசம் மேக் பண்ணுறதுக்காக. ஸோ க்ரீன் லீவ்ஸை வந்து டியர் கொண்டு வருது, சூப் மேக் பண்ணுறதுக்காக. ஆனியன்ஸ் வந்து ஃபாக்ஸ் கொண்டு வருது, பச்சடி மேக் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு ஸ்பேரோவும் ஒரு டக்கும் சேர்ந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு வராங்க, சாலட் மேக் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே இந்த இமேஜை வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சை யார் பேசுனான்ற மாதிரி நான் கொஷின் கேட்டிருக்கேன். நீங்கள் கொஷினை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் இந்த 2 விஷயங்கள். இதோட இந்த லெசன் முடியுது. நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபீஸ்ட் இந்த ஜங்கிளில் ஃபர்ஸ்ட், ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் த ஃபாரஸ்ட் டே, அனிமல்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங் த ஃபாரஸ்ட் டே. வாட் ஆர் த அனிமல்ஸ் செலிப்ரேட்டிங், அனிமல்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங் த ஃபாரஸ்ட் டே. ஒரே கொஷினை 2 விதமாக எப்படி கேட்கலாம் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த ஃபுட் ஃபார், தே பிரிங் த ஃபுட் ஃபார் ஃபீஸ்ட், fill in the blanksல கூட கேட்கலாம். Who have carrots, யார் கேரட் வச்சிருக்கா. What has the rabbit, rabbit என்ன வச்சிருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரியான கொஸ்டின் தான். rabbit has carrots. இதே தான் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் வரும். What do the rabbit make with carrot, கேரட் வச்சு என்ன பண்ண போறாங்க, make with carrot ஹல்வா. Who have lemons to make juice, இதுலயே ஆன்சர் வந்துருச்சு. யார் லெமன் வச்சிருக்கா ஜூஸ் பண்றதுக்கு. Why does the parrot have the lemons, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு, ரெண்டாவது கொஸ்டின் ஏன் லெமன் வச்சிருக்காங்கன்றதா. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who have lemons to make juice னா parrot. ரெண்டாவது கொஸ்டின் why does the parrot to have lemons னா to make juice. அதே மாதிரி தான் எல்லா கொஸ்டினையும் நான் கேட்டிருக்கேன். Who have brinjals to make sambar, the beer have brinjals. beer has னு வரணும். verb and subject agreement படி இது இப்படி மாறும். Why does the beer have brinjals அப்படின்னா the beer has brinjals to make sambar. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சப்ஜெக்டும் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஜெக்டும் ஆன்சரை வர மாதிரி எடுத்திருக்கேன். Who have tomatoes to make rasam, the monkey has tomatoes to make rasam. Why does monkey have tomatoes to make rasam? Who have mangoes to make payasam, the crow have mangoes to make payasam. Why does the crow have mangoes to make payasam? Who have green leaves to make soup, the deer has green leaves to make soup. Why does the deer have green leaves to make soup? Who have onions to make pachadi, the fox has onions to make pachadi. Why does the fox have onions to make pachadi? Who have fruits to make salad, the sparrow and the duck have fruits to make salad. Why do the sparrow and the duck have fruits to make salad? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த அனிமல்ஸ் வந்து பேசின வார்த்தைகளை வச்சு நான் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அது இதுதான். Who said these words, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யாரு சொன்னா. எம்மி அப்படின்ற வேர்டை பியரும், வாவ் அப்படின்ற வேர்டை ஃபாக்ஸும், ஓ திஸ் இஸ் டூ ஹாட்ன்ற வேர்டை டக்கும், எம் பாயாசம் இஸ் வெரி டேஸ்டி அப்படின்றத பீகாக்கும் சொல்லியிருக்கும். அதே தான் கீழேயும் கொடுத்துருக்கேன். கீழே வந்து திங்க் அண்ட் ரைட் அப்படின்ற கொஷின் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட் டு த அனிமல்ஸ் பிரிங், கேரட்டை யார் கொண்டு வந்தா, கேரட்டை ரேபிட் கேரட் தான் கொண்டு வந்துச்சு. ஃபாக்ஸ் வந்து ஆனியன் கொண்டு வந்துச்சு. டியர் வந்து கிரீன் லீவ்ஸ் கொண்டு வந்துச்சு. மங்கி வந்து டொமேட்டோ கொண்டு வந்துச்சு. இதான் திங்க் அண்ட். ஐ ஆம் அ ஃப்ரூட்,
I am small and round. I am yellow and sour. Who am I? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். I am a vegetable. இதை தான் நான் கொஸ்டின் அங்கே கொடுத்துருக்கேன். இங்கே நான் போயிடுறேன். I am a fruit. I am a small and round. I am yellow and sour. Who am I? Lemon answer. I am a vegetable. I am green and spicy. நான் பச்சையாகவும் காரமாகவும் இருப்பேன். Who am I? Green chili. வெறும் சில்லி போடக்கூடாது. க்ரீன்னு சொல்லி நமக்கு கலர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம க்ரீன் சில்லின்னு தான் போடணும். அடுத்து இமேஜை பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். அதுதான் அடுத்த லெசனோட எக்ஸசைஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் தட் ரெண்டுக்கான வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. பொருட்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா திஸ் யூஸ் பண்ணணும், பொருள் தூரமாக இருந்துச்சுன்னா தட் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் பப்பாயா, தட் இஸ் பப்பாயா. திஸ் இஸ் பிரிஞ்சால், தட் இஸ் பிரிஞ்சால். திஸ் இஸ் டொமேட்டோ, தட் இஸ் டொமேட்டோ. ஸோ அடுத்து இதைத்தான் நான் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜை நீங்கள் பாருங்கள். இட் இஸ் அண்ட் என்ன இருக்குங்க? ant. ஸோ ant. இட் இஸ் எ கேப். இட் இஸ் எ நெட். இட் இஸ் எ hen. இட் இஸ் எ pan. இட் இஸ் எ bed. இட் இஸ் எ pin. இட் இஸ் எ லிட். மூடிக்கு வந்து என்ன இங்கிலீஷில்? லிட். இட் இஸ் எ நிப். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? இதுக்கு அடுத்து அதாவது ப்ரொனன்சியேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சென்ட்ரல் லெட்டர்லாம் இன்னுன்னு முடிகிறது. ஸோ இங்கே இன்னுன்னு முடிகிறது என்ன? பின். அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். சிட், ஃபிட், ஹிட். அப்போ பிட் தான். ஹிப், சிப், லிப், டிப். ரிட், ஹிட், பிட், லிட். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதை தான் நான் கொடுத்துருந்தேன். அடுத்து வந்து அப்புஸ் டிலைட்ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானையோட பேர் அப்பு. அது வந்து ஒரு ஃபார்மிங் கிரியேட் பண்ணுது. அதுக்குண்டான சீக்வன்சஸ் தான் இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க. அப்பு த ஃபார்மர் வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ் இன் த ட்ரை ஃபீல்டு. ஐ கேனாட் கண்டினியூ ஃபார்மிங். இது வந்து அப்பு ஃபீல் பண்ணுது. அப்படி என்னால் ஃபார்மிங்கை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு. அப்பு டிசைட்ஸ் டு செல் த லேண்ட். ஸோ அதனால லேண்ட் ஃபார் சேல் அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து அப்பு கிட்ட பேசுது. அப்பு யுவர் டெசிஷன் இஸ் நாட் ரைட். நீ இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. வி ஷல் நாட் ஹாவ் eat anything to eat. We shall not have anything to eat. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது what can I do? No one supports me. நான் என்ன பண்றது? யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு அப்போ சொல்லுது. Don't worry, we will help you அப்படின்னு சொல்லிட்டு ராபிட் சொல்லுது. ஸோ அடுத்து லுக் இட் இஸ் ரெய்னிங். மழை பெய்யுது. இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ் டு ஒர்க் அப்படின்னு ரேட் சொல்லுது. லெட் அஸ் டூ தட் அப்படின்னு அப்பு சொல்லுது. வி கேன் ஒர்க் டுகெதர் அப்படின்னு ராபிட் சொல்லுது. ஸோ ஆல் த அனிமல்ஸ் ஒர்க் டுகெதர் இன் த ஃபீல்ட். வில் அவர் பிளான்ஸ் ஒர்க் அவுட்? இப்படி ஒர்க் பண்ணால் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அப்பு கேட்குது. டோன்ட் வரி, டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராபிட் சொல்லுது. யுவர் ஹெல்ப் ஹேஸ் மேட் திஸ் ஹேப்பன். நீங்கள் தான் அதை ஹெல்ப் பண்ணீங்க. வி வில் ஹெல்ப் ஆல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் சொல்லுது. இதுதான் இந்த லெசன். இதுலேருந்து நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ ஹூ இஸ் அப்பு? அப்பு இஸ் அ ஃபார்மர். நான் ப்ராக்கெட்டில் எலிஃபேண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் ஹி டூயிங்? வாட் இஸ் த பிளான்ட்? ஹவு இஸ் த ஃபீல்ட்? இட் இஸ் ட்ரை ஃபீல்ட். ஹவு டஸ் அப்பு திங்க்? ஹி திங்க்ஸ் தட் he cannot continue farming. What does Apu decides? Apu decides to sell the land. அந்த லெசன்ல இருந்து நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். What is the right time to them to work? எது ரைட் டைம்? டைம் ஆஃப் ரெய்னிங். என்ன ஃபெயில் ஆகாது? டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ இதுதான் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் சில விஷயங்களை செஞ்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே செஞ்ச மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் யார் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன். இந்த வில் அவர் பிளான்ஸ் ஒர்க் அவுட், டோன்ட் வரி, டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இதை யார் சொல்கிறா அப்படின்றத மீன் பண்ணி எழுதியிருக்கேன்.
ஸோ ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ்? அப்போ யுவர் டெசிஷன் இஸ் நாட் ரைட் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா ரேட் சொல்லுச்சு. வாட் கேன் ஐ டூ, நோ ஒன் சப்போர்ட் மீன்றது யார் சொல்லுச்சுன்னா அப்பு சொல்லுச்சு. வி ஷல் நாட் ஹாவ் எனிதிங் டு ஈட், இது ரேபிட். டோன்ட் வரி வி வில் ஹெல்ப் யூ, ஸ்குரில். லுக் இட் இஸ் ரெய்னிங், ரேபிட். தட் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ் டு ஒர்க், rat. ஓ லெட் அஸ் டூ தட், அப்பு. ஸோ இப்படி ஒவ்வொரு அனிமல்ஸும் சொன்னதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வி கேன் ஒர்க் டுகெதர், ஸ்குரில். இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த வார்த்தை யார் சொன்னது, இந்த ஸ்டோரியில் இந்த வார்த்தை யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. வில் அவர் பிளான்ஸ் ஒர்க் அவுட், அப்பு. டோன்ட் வரி டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ரேபிட். யுவர் ஹெல்ப் ஹாஸ் மேட் திஸ் ஹேப்பன், அப்பு. வி வில் ஹெல்ப் ஆல் ஃபார்மர்ஸ், பியர். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அண்டர்ஸ்டாண்டில் சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. பொருட்கள் பக்கத்தில் இருந்தால் திஸ், தூரத்தில் இருந்தால் தட். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். திஸ்ன்னா என்ன அப்படின்னா த திங் விச் இஸ் நியர், பக்கத்தில் இருக்கிறதுக்கு திஸ்ன்னு போடலாம். தட் அப்படின்னா த திங்ஸ் விச் இஸ் ஃபார் ஃப்ரம் யூ, உங்களை விட தூரம் இருந்துச்சுன்னா அது தட்டுன்னு போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஹோப் இதை மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹோப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.